ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். உங்களுக்காகவே பல தரவுகள், புத்தகங்கள், கட்டுரைகள்னு அலசி ஆராய்ந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நாம விவாதிக்க போறோம். ஆமா, ரொம்பவே ஆழமான ஒரு தலைப்பு இது. கண்டிப்பா. இன்றைய தலைப்பு ஆழ்மனதின் மூலம் செழிப்பிற்கான பாதை. அதாவது உங்களுடைய ஆழ்மனதை எப்படி செல்வத்தை ஈர்க்கும் ஒரு காந்தமா மாத்துறது அப்படிங்கிறது தான். நாம பல வருஷமா பின்பற்றி வரும் மனவிதி பத்தி நம்ம ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். சரி, இதை நாம கொஞ்சம் பிரித்து பார்ப்போம். வறுமைங்கிறது ஒரு புண்ணியமான விஷயம், பண ஆசைதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம், இப்படி ஒரு பொதுவான கருத்து நம்ம சமுதாயத்துல இருக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப காலமா நம்ம கிட்ட திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது. ஆனா பாருங்க, நம்ம ஆதாரங்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான கருத்தை முன்வைக்குது. வறுமைங்கிறது ஒரு புண்ணியமே அல்ல, அது உண்மையில ஒரு மனநோய். ஆம், வறுமை என்பது குணப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மனநோய். செல்வந்தரா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, சுதந்திரமா வாழறது, இதெல்லாம் உங்களோட பிறப்புரிமை. இதை எப்படி அடையறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, நாம பொதுவா செல்வம் அப்படிங்கறத வெறும் பேங்க் பேலன்ஸ் ஆகவோ இல்ல சொத்துக்களாக மட்டும்தான் பார்க்கறோம். ஆனா உண்மையில செல்வம் அப்படிங்கிறது ஒரு மனநிலை. அதாவது அது ஒரு ஆழமான உணர்வு நிலை. நாம பல வருஷமா கேட்டு வளர்ந்த ஒரு மாயை இருக்கே, கடின உழைப்பு மட்டுமே செல்வத்தை தரும் அப்படிங்கிறது. அதாவது நெற்றி வியர்வை நிலத்துல சிந்த உழைக்கணும்னு சொல்வாங்களே. கரெக்ட். உழைச்சா மட்டும்தான் நாம செல்வந்தர் ஆக முடியுங்கிற கற்பனை ரொம்ப ஆழமா விதைக்கப்பட்டிருக்கு. அதிகாலை எழுந்து இரவு பகலா உழைத்து நம்ம உடம்ப வருத்திக்கிட்டாதான் வெற்றி கிடைக்கும்னு நம்புறோம். ஆனா நம்ம ஆதாரங்களை இதை முற்றிலுமா மறுக்குது. எந்தவித சிரமமும் இல்லாம மிக எளிமையான முறையில வாழ்க்கையை அணுகுவதுதான் சிறந்ததுன்னு இந்த மன விதி நமக்கு கத்துக் கொடுக்குது. கேட்கவே ரொம்ப ஆசுவாசமா இருக்கு. ஆமா, செல்வம் என்பது ஒரு வகையான ஆழ்மனதின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நீங்க எவ்வளோ கடினமா உழைக்கிறீங்கிறத விட நீங்க உங்களை எந்த அளவுக்கு செல்வந்தரா உணர்றீங்க அப்படிங்கறது தான் இங்க எல்லாத்தையும் தீர்மானிக்குது. நீங்க சொல்றது கேட்கும்போது நம்ம இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்த அந்த ஹசில் கல்ச்சர்னு சொல்றோமே, அந்த ஓயாத உழைப்பு கலாச்சாரமே தப்புன்னு தோணுது. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க நம்ம ஆதாரங்கள்ல ஒரு அற்புதமான உதாரண கதை இருக்கு. ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தை சேர்ந்த நிர்வாகியோட கதை இது. அந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுதான், அவர் வருஷத்துக்கு $75,000 மட்டுமே சம்பாதிச்சுட்டு வந்தார். இப்போதைய காலகட்டத்தோட ஒப்பிடும்போது அது பல மில்லியன் டாலர்களுக்கு சமமான ஒரு பெரிய தொகை. ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, அவர் வருஷத்துக்கு வெறும் 3 மாசம் மட்டுமே வேலை செய்வார். வெறும் 3 மாசம். ஆமா, மீதமுள்ள 9 மாசம் உலகத்தை சுத்தி ஒரு உல்லாச கப்பல்ல பயணம் செய்வார். இது எப்படி சாத்தியம்னு நீங்க யோசிக்கலாம். எப்படி ஒருத்தரால இவ்ளோ குறைந்த காலம் உழைத்து இவ்ளோ பெரிய சொகுசான வாழ்க்கைய வாழ முடியுது? அதற்கான ரகசியம் இதுதான். அந்த பணத்தை பெறுவதற்கும் அந்த ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ்வதற்கும் தான் முழு தகுதியானவன் அப்படின்னு அவர் தன்னோட ஆழ்மனதை முழுமையா நம்ப வச்சார். எக்ஸாக்ட்லி. அவர் தன் வாழ்க்கைய ஒரு போராட்டமா பார்க்கல. ஆமா, உழைப்பை காட்டிலும் அந்த ஆழ்மனதோட நம்பிக்கை தான் அவரை அந்த உல்லாச பயணத்துக்கு எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம அழைச்சிட்டு போச்சு. மிக சரியான உதாரணம். அவர் தன்னிடம் இருந்தத ஒரு போராட்டமா பார்க்காம தனது உரிமையா பார்த்தார். இதை நீங்க புரிஞ்சுக்க நாம ஆழ்மனத ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட ஒப்பிடணும். உங்க ஆழ்மனத ஒரு உலகளாவிய வங்கியா கற்பனை செஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு சாதாரண பேங்க்குக்கு போனா அங்க இருக்கிற அதிகாரி நீங்க செலுத்தும் பணம் நல்ல வழியில வந்ததா கெட்ட வழியில வந்ததான்னு பார்க்க மாட்டார். அது உண்மைதான். நாம கொடுக்கிற பணத்தை அப்படியே அக்கவுண்ட்ல போட்டுக்குவாங்க. அதே போலதான் உங்க ஆழ்மனதும். அது முற்றிலும் நடுநிலையானது. அது உங்ககிட்ட தார்மீக கேள்விகளை கேட்கறதில்ல. நீங்க எந்த வகையான எண்ணங்களை அதுல டெபாசிட் செய்றீங்களோ அது அப்படியே எந்த விசாரணையும் இன்றி ஏத்துக்குது. செல்வத்தை பற்றிய எண்ணங்களை விதைத்தால் அது செல்வத்தை உருவாக்கும். பற்றாக்குறையை பற்றிய எண்ணங்களை, பயத்தை விதைத்தால் அது பற்றாக்குறையையே உருவாக்கும். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இதுல ரொம்ப முக்கியமான விதி என்னன்னா, இந்த உலகளாவிய வங்கி கூட்டு வட்டி மூலமா உங்க எண்ணங்களை பன்மடங்கா பெருக்கி கொடுக்குது. நீங்க வறுமையை நினைத்தா அது வறுமைய கூட்டு வட்டியோட திருப்பி கொடுக்கும். கொஞ்சம் பொறுங்க, இது ரொம்பவே பயமுறுத்துதே. அப்படியானால் நான் ஒவ்வொரு மாசமும் வாடகையை கட்ட முடியுமா, மளிகை பொருட்கள் வாங்க முடியுமான்னு பயந்து பயந்து சிந்திக்கிறேன் அப்படின்னா என்னோட ஆழ்மன வங்கியானது அந்த பயத்துக்கும் கூட்டு வட்டி போட்டு கொடுக்குதா? அதாவது என் வறுமையை அது பெருக்கிக்கிட்டு இருக்கா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் இந்த வங்கியோட வேலை. அதனாலதான் எண்ணங்களை விதைப்பதுல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, நீங்க உங்க மன வங்கியில டெபாசிட் செய்யாத எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால திரும்ப பெற முடியாது. செல்வத்துக்கான விதியை நீங்க டெபாசிட் செய்யாம எப்படி செல்வத்தை மட்டும் கடனா கேட்க முடியும்? கரெக்ட். எனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் முதலீடு செய்யணும். ஆமா. அதனால உங்களுக்கு தேவையான அந்த கண்ணுக்கு தெரியாத ஆதரவையும் செல்வச் செழிப்பையும் நீங்க தான் உங்க மனசுக்குள்ள தொடர்ந்து உருவாக்கணும். உங்களோட பயம், கவலை எல்லாத்தையும் நிறுத்திட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் டெபாசிட் செய்ய பழகணும்.
இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. பணத்தை நாம எப்படி பார்க்கறோம், அதை எப்படி கையாளணும் அப்படிங்கறதுலயும் ஒரு பெரிய சூக்ஷ்மம் மறைஞ்சிருக்கு. இத நம்ம ஆதாரங்கள் பணப்புழக்க விதி அப்படின்னு சொல்றாங்க. பணத்தை நாம வெறும் காகிதமாவோ அல்லது உலோகமாவோ பார்க்கக்கூடாது. அத நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் போல பார்க்கணும். ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு இது. உடம்புல ரத்தம் எந்த தடையுமின்றி சீரா பாய்ந்தா அது உடல் ஆரோக்கியம் இல்லையா? ஒரு இடத்துல ரத்தம் உறைஞ்சு போனா அது பெரிய நோயை உருவாக்கும். அதே போல பொருளாதாரம் சீராக பாய்ந்து கொண்டிருந்தால் அது உங்களோட பொருளாதார ஆரோக்கியத்தை குறிக்கும். பதுக்கி வைப்பது ஆபத்துன்னு சொல்றீங்க. ஆமா, மயத்தின் காரணமா பணத்தை பதுக்கி வைப்பது, செலவு செய்ய பயப்படுவது அப்படிங்கிறது உங்க பொருளாதாரத்துல ஒரு நெரிசலை உருவாக்கும். பணம் என்பது கடல்ல வர்ற அலை போன்றது. அலை எப்படி வெளியே போனாலும் மீண்டும் கரையை நோக்கி திரும்பி வருமோ அது போலதான் பணமும். நீங்க அத மகிழ்ச்சியுடன் செலவிடணும். பயந்து போய் பதுக்கி வச்சா அந்த பணப்புழக்கம் தடைப்படும். கண்டிப்பா பணத்தை மகிழ்ச்சியோட செலவழிக்க பழகணும். பணத்தை வெளியே அனுப்பும்போது அது பன்மடங்கா என்னிடம் திரும்பி வரும் என்ற நம்பிக்கையோட அனுப்பணும். ஆனா இங்க பலர் செய்யற ஒரு பெரிய தவறை நாம கவனிக்கணும். பலர் தங்களை செல்வந்தர்களா மாத்திக்க சுய உறுதிமொழிகளை பயன்படுத்துவாங்க. அதாவது அஃபர்மேஷன்ஸ். ஆமா, காலையில எழுந்து கண்ணாடி முன்னாடி நின்னு பேசுவாங்களே அது. அதேதான், நான் ஒரு மில்லியனர், நான் மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஆனா பலருக்கும் இந்த உறுதிமொழிகள் ஏன் தோல்வி அடையுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்? அது பாசிட்டிவ் தானே? இதுக்கு ஒரு நுட்பமான விளக்கம் இருக்கு. ஒருத்தர் தன்னை நான் ஒரு மில்லியனர்னு வாய் வார்த்தையா சொல்லிக்கிட்டு, ஆனா உள்ளூர தன்னை ஒரு ஏழையா, அடுத்த வேளை உணவுக்கு வழியில்லாத கடனாளியா உணர்ந்தால் அது மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை உருவாக்குது. இங்க உங்க நனவு மனம், அதாவது லாஜிக்கலா சிந்திக்கிற கான்ஷியஸ் மைண்ட், ஒரு காவலாளி போல செயல்படும். காவலாளி, அதாவது ஒரு பவுன்சர் மாதிரி செயல்படுதாம். ஆமா, ஒரு பெரிய ஹோட்டல் வாசல்ல நிக்கிற காவலாளி தகுதியானவர்களை மட்டும்தானே உள்ளே அனுமதிப்பார். அதுபோல உங்க நனவு மனம் உடனடியா, இல்ல நீ சொல்வது பொய், உன்கிட்ட வாடகை கொடுக்கவே பணம் இல்ல, நீ எப்படி மில்லியனர் ஆவாயான்னு இந்த செயற்கையான கருத்தை தடுத்து நிறுத்தும். உங்க ஆழ்மனதிற்குள் அந்த எண்ணம் செல்லவே செல்லாது. ஆஹா, இது பலருக்கும் நடக்கக்கூடிய ஒண்ணுதான். நாம ஒரு புறம் பாசிட்டிவா பேச நினைப்போம், ஆனா உள்ள இருக்கிற அந்த லாஜிக் மைண்ட் யாரை ஏமாற்ற பாக்குறாய் அப்படின்னு கேலி செய்யும். அப்படியானால் இந்த காவலாளியை எப்படி மீறிச் செல்வது? அந்த நனவு மனதை எப்படி அமைதியாக்குவது? இதற்கான தீர்வு விவாதிக்க முடியாத உண்மைகளை கூறுவதுதான். அதாவது உங்க நனவு மனம் எதிர்த்து வாடாட முடியாத வாக்கியங்களை பயன்படுத்தணும். காவலாளிக்கு சந்தேகம் வராதபடி உள்ளே நுழையணும். அது எப்படி? ஒரு உதாரணம் சொல்லுங்க. உதாரணமா, நான் ஒரு மில்லியனர்னு சொல்றதுக்கு பதிலா இரவும் பகலும் எனது அனைத்து விருப்பங்களிலும் நான் செழித்து வருகிறேன் அப்படின்னு கூறலாம். ஆங்கிலத்துல பை டே அண்ட் பை நைட் ஐ எம் பீயிங் ப்ராஸ்பர்ட் இன் ஆல் ஆஃப் மை இன்ட்ரெஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு பெரிய தந்திரம் இருக்கு. இது நான் பணக்காரன்னு போய் சொல்லல, மாறாக நான் செழிப்பை நோக்கி முன்னேறி வருகிறேன்னு ஒரு தொடர்ச்சியான செயல்முறையை குறிக்குது. ஓ, அப்ப லாஜிக் மைண்ட் இதை ஏத்துக்கும். கண்டிப்பா. இதுக்கு உங்க நனவு மன காவலாளியால எந்த எதிர்ப்பு வாதத்தையும் முன்வைக்க முடியாது. ஓஹோ, இவர் முன்னேறி வருகிறாரா, சரி உள்ளே போ அப்படின்னு அது அமைதியா உங்க ஆழ்மனதிற்குள் அந்த எண்ணத்தை அனுமதித்து விடும். ஆழ்மனதிற்குள் இந்த எண்ணம் சென்று விட்டால் அது செழிப்பை கொண்டு வருவதற்கான வேலைகளை உடனடியா தொடங்கிடும். இந்த காவலாளியை ஏமாற்றும் தந்திரம் ரொம்பவே புத்திசாலித்தனமானது. இதை நீங்க சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. நாம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தும் வார்த்தைகள்லயும் மிக கவனமா இருக்கணும். ஏன்னா அறியாமலேயே நாம பல வெற்று காசோலைகள்ல கையெழுத்திட்டு விடுகிறோம். பிளாங்க் செக்ஸ். ஆமா, நான் இதை விளக்குகிறேன் கேளுங்க. ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல ஒரு ஷாப்பிங் தளத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை பாக்குறீங்க, அத கார்ட்ல சேர்க்கறீங்க. அப்புறம் அதோட விலைய பார்த்த உடனே, ஐயையோ என்னால இதை வாங்க முடியாது, என்கிட்ட போதுமான பணம் இல்லனா இந்த மாசம் ரொம்ப பணத்தட்டுப்பாடு இப்படி சொல்லி அந்த ஆப்பை மூடிடுறீங்க. நாம எல்லாரும் பண்றதுதான் இது. ஆமா, ஆனா இந்த சின்னஞ்சிறிய தருணங்கள் இருக்கே, இதுதான் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளும் தருணங்கள். இந்த எதிர்மறையான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்க சொந்த இழப்பிற்காக நீங்களே கையெழுத்திட்ட வெற்று காசோலைகளை போன்றவை. ரொம்ப ஆபத்தானது. உங்க ஆழ்மனம் ஏன் கேக்கிட்டுக்கு, ஓஹோ இவருக்கு பற்றாக்குறைதான் தேவை போலிருக்கு, என்னால இதை வாங்க முடியாது என்பதே இவருடைய ஆசை அப்படின்னு இந்த கோரிக்கைய உண்மையானது என ஏத்துக்குது. விளைவு உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் பற்றாக்குறையையே அது பரிசா அளிக்குது. அதனால எதிர்மறையான வார்த்தைகளை, குறிப்பா வறுமையை பிரதிபலிக்கும் வார்த்தைகளை தவிர்ப்பது மிக மிக அவசியம். நீங்க சொன்ன ஆன்லைன் ஷாப்பிங் உதாரணம் ரொம்பவே பொருத்தமானது. நாம அறியாமலேயே எத்தனை முறை இப்படிப்பட்ட வெற்று காசோலைகளை எழுதி தள்ளுறோம்னு நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. சரி, நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ளும் இந்த வார்த்தைகளை தாண்டி ஆழ்மனதோட நேரடியாக தொடர்பு கொள்ள ஒரு அற்புதமான நேரம் இருக்கு. ஓ, அது எந்த நேரம்? உங்க நனவு மன காவலாளி தூங்கும் ஒரு நேரம் அது. இது உறக்கத்தின் மூலம் செழிப்பு அப்படிங்கிற ஒரு நுட்பம். நீங்க தூங்குவதற்கு சற்று முன்பு
தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவுல ஒரு மயக்க நிலை ஏற்படும் தெரியுமா? மனோ தத்துவத்துல இத ஹிப்னோகாஜிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த அரை தூக்க நிலை. அதேதான். அந்த அரைத்தூக்க நிலையில நாம முன்பு பேசிய அந்த நனவு மனதின் எதிர்ப்பு அல்லது காவலாளியின் விழிப்புணர்வு ரொம்ப குறைவா இருக்கும். இதுதான் சரியான நேரம். இந்த நேரத்துல தாலாட்டு முறை அப்படிங்கறத பயன்படுத்தணும். தாலாட்டு முறைனா பாத்து பாடுறதா? இல்ல, அந்த அரைத்தூக்க நிலையில அமைதியா மிகவும் உணர்வுபூர்வமா செல்வம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் ஒரு தாலாட்டை போல திரும்ப திரும்ப கூறணும். வாதங்கள் வேண்டாம், பெரிய வாக்கியங்கள் வேண்டாம், வெறும் செல்வம் செல்வம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் போதும். இப்படி செய்யறதன் மூலம் எந்த தடையுமின்றி செல்வத்தின் பிரவாகத்தை உங்களால உங்க ஆழ்மனதிற்குள் பதிய வைக்க முடியும். ஆஹா, இரவு முழுவதும் என் மூளை எனக்கு செழிப்பை கொண்டு வர வேலை செய்ய போகுது இல்லையா? இது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு தந்திரம். இந்த தூக்கத்துக்கு முந்தைய மயக்க நிலை தத்துவமும் ஈர்ப்பு விதியும் எப்படி செயல்படுது என்பதற்கு நம்ம ஆதாரங்கள்ல ஒரு சிலிர்க்க வைக்கும் உதாரண கதை இருக்கு. அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கதை தானே? ஆமா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ஏழை மாணவனோட கதை இது. அவர் மருத்துவர்களோட அலுவலகங்களை சுத்தம் செய்யும் ஒரு சாதாரண வேலையை பார்த்து வந்தார். அவரிடம் பணம் இல்லை, மருத்துவ படிப்புக்கான வசதி இல்ல, ஆனா ஒரு பெரிய கனவு மட்டும் இருந்தது. தான் ஒரு மருத்துவராக வேண்டும் அப்படிங்கிற கனவு. அவரோட இலக்கு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அவர் அந்த மருத்துவர் அறையில உள்ள கண்ணாடியை துடைக்கும் போது அவர் தன் மனக்கண்ணில் ஒரு காட்சியை திரும்ப திரும்ப கற்பனை செஞ்சு பார்த்தார். அந்த சுவர்ல மாட்டப்பட்டிருக்கும் மருத்துவ பட்டயத்துல தன்னுடைய பெயர் பெரிய எழுத்துக்கள்ல மிகவும் தெளிவா இருப்பது போல தத்ரூபமா உணர்ந்தார். வெறும் கற்பனை மட்டும்தானா? இல்ல, வெறும் கற்பனை மட்டும் இல்ல. அந்த கண்ணாடியை துடைக்கும் துணியின் உணர்வு, அந்த அறையோட வாசனை எல்லாத்தையும் உணர்ந்தபடியே தனது பெயர் அந்த பட்டயத்துல இருக்கிறத பார்த்தார். அவர் தனது மனதிற்குள் அந்த எதிர்கால யதார்த்தத்தை முழுமையா நம்பினார். இதன் விளைவு என்ன தெரியுமா? அந்த ஈர்ப்பு விதி அவரை எங்கோ கொண்டு சென்றது. ஆமா, அவர் ஒரு பெரிய மருத்துவரானார். முடிவில் அவர் கனடாவின் மான்ட்ரியல் நகரில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவராக மாறினார். இது எதை குறிக்குது? நீங்க அடைய வேண்டிய முடிவை முன்கூட்டியே உங்க மனதிற்குள் ஆழமா பார்த்துவிட்டால் அதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் உங்க ஆழ்மனமே எப்படியாவது உருவாக்கி கொடுத்துவிடும். அந்த ஆஸ்திரேலிய மாணவனின் கதை வெறும் ஈர்ப்பு விதி மட்டுமில்ல, அது ஆழ்மனதின் அசுரபலத்தை காட்டும் ஒரு சான்று. அவர் மனதிற்குள் ஒரு அச்சை உருவாக்கினார். ஆழ்மனம் அந்த அச்சுல யதார்த்தத்தை ஊற்றி நிரப்பிவிட்டது. ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதை எப்படி நாம நடைமுறையில் செயல்படுத்துவதுன்னு நீங்க யோசிக்கலாம். உண்மையான வெற்றியின் கட்டமைப்பிற்கு முக்கியமான 3 படிகள் உள்ளனன்னு நம்ம ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுது. முதல் படி சீரமைப்பு, அதாவது அலைன்மெண்ட். நீங்க மனதார விரும்பும் ஒரு வேலையை கண்டுபிடித்து அதை செய்வது. நமக்கு பிடிச்சதை செய்யறது. ஆமா, நீங்கள் செய்யும் வேலைக்கும் உங்கள் உள்மனதின் விருப்பத்திற்கும் ஒரு நேர்கோட்டு சீரமைப்பு இருக்கணும். விருப்பமில்லாத வேலையை செய்தால் அங்கே செழிப்பு உருவாகாது. இரண்டாவது படி நிபுணத்துவம், ஸ்பெஷலைசேஷன். நீங்க தேர்ந்தெடுத்த துறையில வேறு யாரையும் விட உங்களுக்கு அதிகமா தெரிந்திருக்கணும். சும்மா கடமைக்கு வேலை செய்யக்கூடாது. கரெக்ட். ஒரு பட்டயத்தை மட்டும் வாங்கிக் கொண்டு ஏதோ ஒரு வேலையை செஞ்சோன்னு இருப்பவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியாது. அந்த துறையில ஆழமான அறிவும் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் நிபுணத்துவமும் அவசியம். இந்த 2 படிகளும் புரியுது. எனக்கு பிடிச்சதை செய்றேன், அதுல திறமைசாலியாகவும் ஆயிடுறேன். ஆனா இத மட்டும் வச்சு நான் எப்படி தொடர்ந்து செழிப்பா இருக்க முடியும்? இதுல ஒரு சுயநலம் இருப்பது போல தோணுதே. அங்கதான் நீங்க 3வது படியை புரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நாம செய்யும் இந்த வேலை, சீரமைப்பு, நிபுணத்துவம் இவையெல்லாம் வெறும் சுயநலத்திற்காக மட்டுமே செய்யப்பட்டால் என்ன ஆகும்? இங்கதான் 3வது படியான முழுமையான சுற்று வருது. கம்ப்ளீட் சர்க்கியூட். ஓ, அது எப்படி வேலை செய்யுது? சுயநலம் என்பது ஒரு மின்சார இணைப்புல ஏற்படும் ஷார்ட் சர்க்கியூட் போன்றது. நீங்க ஒரு அருமையான இயந்திரத்தை கண்டுபிடித்து அதனால எனக்கு மட்டுமே லாபம் வரணும்னு நினைத்தா அங்கே ஆற்றல் தடைபடுது. உங்க வெற்றி மனித குலத்திற்கு பயனளிக்கும் வகையில இருக்கணும். நீங்க ஒரு பொருளை உருவாக்கினாலோ ஒரு சேவையை வழங்கினாலோ அது மற்றவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தணும். அப்போதான் அந்த சர்க்கியூட் முழுமையடையும். கண்டிப்பா, அப்போதான் அந்த மின்சுற்று முழுமையடையும். நீங்க உலகுக்கு சேவை செய்யும்போது நீங்க கொடுக்கும் அந்த நேர்முறையான ஆற்றல் பலன்கள் பன்மடங்காக அழுத்தப்பட்டு குலுக்கப்பட்டு நிரம்பி வழியும் அளவிற்கு உங்களிடமே செழிப்பாக திரும்ப கிடைக்கும். அந்த ஷார்ட் சர்க்கியூட் உதாரணம் மிக அருமையா பொருந்தது. தனக்காக மட்டுமே வாழ்வது இறுதியில அழிவைதான் தரும். அதேபோல செல்வத்தை நோக்கி பயணிக்கும்போது நம்ம கவனமா தவிர்க்க வேண்டிய மிகப்பெரிய தடைக்கல்லான பொறாமை குறித்தும் நம்ம கட்டாயம் பேசியாகணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாம எல்லாருமே மனிதர்கள்தான். பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு புது கார் வாங்கினா நமக்குள் ஒரு சின்ன பொறாமை எட்டி பார்ப்பது இயல்புதான். பலர் செல்வந்தர்களை பார்த்தா அவங்கள கடுமையா விமர்சிப்பது, அவன் ஏதோ தப்பு செஞ்சுதான் சம்பாரிச்சிருக்கான்னு தவறாக பேசுவதுன்னு இருப்பாங்க. ஆமா, பலருக்கும் அந்த பழக்கம் இருக்கு.
ஆனா உண்மை என்னவென்றால் நீங்க எந்த விஷயத்த விமர்சிக்கிறீங்களோ அதையே நீங்க உங்களை விட்டு விலக்கி வைக்கிறீங்க. நீங்க செல்வத்தை விமர்சித்தால் செல்வமே உங்களை விட்டு ஓடிவிடும். பொறாமை அப்படிங்கிறது நீங்க செல்வத்தை வெறுக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு மன வெளிப்பாடு. இதை எப்படி மாத்துறது? இதுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்று மருந்து நம்ம ஆதாரங்கள்ல இருக்கு. அது என்னன்னா, மற்றவர்களின் வெற்றியை கண்டு உடனடியாக அவங்கள மனதார வாழ்த்துவது. உங்க போட்டியாளர் வெற்றி பெற்றால் கூட இது எவ்வளவு அற்புதம், அந்த மனிதரின் செழிப்பை கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்னு உண்மையா பாராட்டணும். இது உங்க மனதிற்குள் இருக்கும் பொறாமையை அழித்து செல்வத்துக்கான கதவை உங்களுக்காகவும் அகலமாக திறந்துவிடும். இது ரொம்பவே ஆழமான பார்வை. மற்றவர்களை வாழ்த்துவது என்பது உண்மையில உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கொள்ளும் ஒரு பரிசுதான். இவை எல்லாவற்றையும் ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டு விடுவதல்ல. இதை ஒரு தினசரி பழக்கமா மாற்றுவதற்கு ஒரு மன சுகாதார பட்டியல் நம்ம ஆதாரங்கள்ல கொடுக்கப்பட்டுள்ளது. மென்டல் ஹைஜீன் தினமும் நம்ம பண்றது மாதிரி. ஆமா, பல் துலக்குவது போல, குளிப்பது போல மனதையும் நாம தினமும் சுத்தப்படுத்தணும். இத நாம 3 வேளைகளா பிரிச்சுக்கலாம். காலை நீங்க கண் விழித்தவுடன் உங்களுடைய அந்த உலகளாவிய மனவங்கில செழிப்பு மற்றும் அமைதி குறித்த நேர்மறையான எண்ணங்களை உடனடியா டெபாசிட் செய்யணும். அன்றைய நாள் எவ்வளோ அற்புதமா இருக்க போகுதுன்னு எண்ணணும். ஓகே, அடுத்தது பகல் நேரத்துல. பகல் நேரங்கள்ல நீங்க எதேச்சியா எந்த ஒரு எதிர்மறையான வாக்கியத்தை தொடங்கினாலும், ஐயோ இன்று என்னாலன்னு இழுத்தாலும் அதை அப்படியே முழுமையா முடிக்கக்கூடாது. உடனடியா அதை நேர்மறையா மாற்றிவிடணும். உங்க சக ஊழியர்களோ நண்பர்களோ வெற்றி பெறும்போது அவங்களுடைய செழிப்பை வாழ்த்தணும். அப்போ இரவு நேரத்துல நம்ம முன்னாடி பேசின அந்த தாலாட்டு முறைதானே? எக்ஸாக்ட்லி. இரவு தூங்கச் செல்வதற்கு முன் அந்த உறக்கத்தின் மூலம் செழித்து அப்படிங்கிற தாலாட்டு முறையை பின்பற்றி செல்வம் செல்வம் என்ற வார்த்தையை அமைதியா திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே உறங்கணும். உங்களின் காவலாளி தூங்கும் அந்த நேரத்தை சரியா பயன்படுத்தணும். இது உங்களின் ஒட்டுமொத்த மனநிலையையும் ஒரு செல்வ காந்தமா மாற்றிவிடும். வாவ், இது வெறும் தத்துவமா இல்லாம மிக அற்புதமான நடைமுறையில சாத்தியமான ஒரு வாழ்க்கை முறையா இருக்கு. காலையில நேர்மறை எண்ணங்கள், பகல்ல பொறாமையை ஒழிப்பது, இரவுல செல்வத்தாலாட்டு. நாம இதுவரை பேசின இந்த முழுமையான விவாதத்தின் சாராம்சத்தை தொகுத்து ஒரு செல்வ பிரகடனமா நம்ம சுருக்கமா சொல்லலாம். கண்டிப்பா. செல்வம் என்பது ஒரு குறிப்பிட்ட தொகையோ பொருளையோ குறிப்பதில்ல. அது முற்றிலும் ஒரு மனநிலை. வெற்றி என்பது உங்களுக்கு பிடித்தமான வேலையை நேசித்து செய்வது, அதில் நிபுணத்துவம் பெறுவது மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக மனித குலத்திற்கு சேவை செய்வது. எல்லாவற்றிற்கும் மேலாக செழிப்பாக வாழ்வது என்பது உங்களின் மறுக்க முடியாத உரிமை. வறுமை என்பது பெருமைப்படக்கூடிய விஷயம் அல்ல, அது குணப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நோய். ஆதாரப்பொருள்ல மிக அழகா ஒரு முத்தாய்ப்பான மேற்கோள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த செல்வ பிரகடனம் என்னன்னு சொல்லுங்க. செல்வந்தராக இருப்பது உங்கள் உரிமை. ஏராளமான செல்வத்துடனும் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் வாழவே நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். எனது ஆழ்மனதின் எல்லையற்ற செல்வத்துடன் நான் ஒன்றாக இருக்கிறேன். இதை படிச்சு இந்த தேடலை நிறைவு செய்வது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ரொம்ப சக்தி வாய்ந்தவை. இந்த உரையாடலை முடிப்பதற்கு முன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை நோக்கி ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. என்று நாம் பார்த்தவற்றில் மிக முக்கியமான ஒரு விதி என்னவென்றால், உங்கள் ஆழ்மனம் என்பது ஒரு உலகளாவிய வங்கி. அது நீங்க அதிகப்படியாக சிந்திக்கும் எண்ணங்களுக்கு கூட்டு வட்டி தருது என்பதுதான். இதை சற்றே ஆழமா சிந்தித்து பாருங்க. அப்படியானால் இன்று நீங்க அறியாமலேயே எந்த எண்ணத்திற்கு உங்க ஆழ்மனதில் கூட்டு வட்டி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. நீங்க இப்போ சிந்தித்துக் கொண்டிருக்கும் அந்த எண்ணம் நீங்க அடைய விரும்பும் செல்வத்துக்கான விதையா, அல்லது நீங்க பயப்படும் பற்றாக்குறைக்கான விதையா? இந்த கேள்வியை கேட்டு அதற்கான பதிலை உங்களுக்குள்ளேயே நேர்மையா தேடி பாருங்க. உங்களின் உண்மையான செழிப்பு அங்கேதான் தொடங்கும். சிந்திக்க வேண்டிய மிக அருமையான கேள்வி. அந்த கூட்டுவட்டி எந்த எண்ணத்திற்கு போகுது அப்படிங்கறத நாம ஒவ்வொருவரும் இன்றே கவனிக்கத் தொடங்கணும். உங்களின் அன்றாட வாழ்வில் இந்த கருத்துக்கள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நாங்க நம்புறோம். உங்களின் நேரத்திற்கும் இந்த தேடலில் எங்களோடு இணைந்ததற்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் உங்களை சந்திக்கிறோம்.